ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கம்மிங் மார்ச் 15-16 என் தம்பிக்கு கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்காக வாங்கின செயின் தான் இது. என் தம்பிக்கு பிடிச்சி தான் இந்த செயின் வாங்கிக்கிட்டான். இது ஃபங்க்ஷன் வியர் பண்ண முடியுமா இல்லை ரெகுலர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா இது கொஞ்சம் அமுங்கிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு இப்படி அமுக்குனா அப்படிலாம் கிடையாது. பட் நல்லாயிருக்கு. ஆனால் ரெகுலர் யூஸ் போட்டு நம்ம கழுத்தை போட்டு இப்படி இப்படி அழுத்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக அப்படி இருக்கும்போது இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் அவன் கழுத்துக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 14 கிராம் 700 மில்லிகிராமு. நாங்கள் போன அன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 14,820 ரூபா நாங்கள் போன அன்றைக்கி. இந்த செயினோட வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டோட்டல் பண்ணி, அதாவது வேஸ்டேஜ் 12% போட்டிருக்காங்க. எல்லாமே கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் பண்ணி 2,49,092 ரூபா இதோட உண்மையான காஸ்ட்டு. அதாவது அந்த ஷாப்பில் அவங்க விற்கிற காஸ்ட் வந்து இவ்வளோ. வேஸ்டேஜ் 12%. நார்மலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆஃபர் வந்து ஒரு கிராமுக்கு 150 ரூபா போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2,205 ரூபா மைனஸ் பண்ணாங்க. மற்றபடி இப்போ இந்த 2,205 ரூபா மைனஸ் பண்ணனால அவங்க வேஸ்டேஜ்லேருந்து மைனஸ் பண்ணவே மாட்டாங்களாம். அது வந்து அவங்களோட கம்பெனி ரூல்ஸ் தான். சரிங்களா? 12%ங்கிறது இதுக்கு அதிகம் தான். 12% வேஸ்டேஜ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, எனக்கு இந்த ஆஃபர் வேணாம், நீங்கள் வந்து வேஸ்டேஜில் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னா, நாங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கும்போது நாங்கள் வேஸ்டேஜில் ரெடியூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படியே ஆஃபர் போகலைனாலும் நாங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் அந்த 12% 11% மாற்றுவோமே தவிர வேறு எந்த மைனஸும் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களோட ரூல்ஸு அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பிஹேவ் பண்ணுற விதம் வந்து ஒரு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ப்ராப்பரான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே நம்மளே தேடி போய் நம்மளே பில் போட்டுக்கிற மாதிரி, நம்மளே ஒன்றுக்கும் போகிற மாதிரி இருக்குது. மற்ற ஷாப்லலாம் கொட்டேஷன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம ஃபைனல் பண்ணி முடித்தோன்னா அவங்களே போய் பில் போட்டு வந்து அவங்களே எடுத்து வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து போவோம். ஆனால் இந்த ஷாப்பில் காமிக்கிறது ஒருத்தவங்க காமிக்கிறாங்க, ஒரு பேசிக் கொட்டேஷன் போட்டு வரது ஒருத்தவங்க போட்டு வராங்க. அது ஓகேனா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பில்லு போடணும். அவங்க ஓகேனா இந்த பில்லை கொண்டு போய் நீங்கள் அங்கே பே பண்ணுறேன்னா பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் நம்ம கொடுத்து வாங்குறது ஒரு பக்கம். இது மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒன்று வாங்கவும் ஒரு இடத்துக்கு நம்ம தேடி போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஏதோ சந்தை கடையில் போய் நம்ம சந்தை மார்க்கெட்டில் போய் ஒரு காய்கறி வந்து கத்திரிக்காய் இந்த கடையில் வாங்குகிறேன், நான் வாழைக்காய் அந்த கடையில் வாங்குகிறேன், பீக்கங்காய் அந்த கடையில் வாங்குறேன்னு ஒரு கடையாக தேடி போயிட்டுருப்பேன்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. பேசிக்காக இது ஒரு நகைக்கடை அப்படிங்கிற ஃபீலிங் வரல ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் வந்து திருச்சி. அதனால வந்து ஆல்ரெடி நான் திருச்சியில் இங்கே மங்கள் தான் பெரிய கடை. எனக்கு நகை கடையை பற்றி தெரியாதுங்க. கரூர் அப்படிங்கிறதால எனக்கு திருச்சியில் நகை கடையை பற்றி தெரியாது. ஸோ கல்யாணம் ஆன புதுசுலலாம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லாத காரணத்தினால் நாங்கள் போய் மங்களில் தான் ஃபஸ்ட்டு விழுந்தோம். அதில் தான் எனக்கு தாலி செயின் வந்து வாங்கினாங்க. அந்த தாலி செயின் வந்து செயின் மாடலில், அப்பையும் தாலி செயின் வந்து கொடி மாடலில் வாங்கணுங்கிறது தெரியாமல் செயின் மாடலில் வாங்கினது. இப்போ எனக்கு 2020 கல்யாணம் ஆச்சு, 2025 தான் ஆகுது. 2021 எனக்கு ஒரு இடத்துல வந்து கட்டான மாதிரி, லைட்டாக கட்டான மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து 2-3 இடத்துல எனக்கு கட்டான மாதிரி இருக்குது. அதை வந்து நான் சரி பண்ணணும். இந்த நகையை நான் அப்படியே கொடுத்தேன்னா எனக்கு இது அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு புதுசாக நகையை கொடுத்துருவீங்களா வேஸ்டேஜ் இல்லாமல்? கிடையாதுல, நான் வேஸ்டேஜ் கொடுத்து தான் நான் வாங்குறேன். அப்போ இந்த நகையோட இது அப்போ அவங்க என்ன பண்ணணும், சேல் பண்ணுறத தரமாக சேல் பண்ணணுமா இல்லையா? கரெக்டாக இந்த மாதிரி சேல் பண்ணிவிட்டு நம்மளும் அதை அவேர்னஸ் இல்லாமே போயிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த பொருளை வந்து திருப்பி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு தானே லாஸு. அது யாருக்கும் புரிய மாட்டேது. தயவு செஞ்சு இனிமேல் தாலி செயின் வாங்குறீங்க அப்படின்னா கொடி மாடலில் வாங்குங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதியாக வாங்குங்க. பார்வைக்காக அப்படியே நான் சும்மா வாங்குகிறேன், எனக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்குகிறேன் அப்படிங்கிற பொருட்டில் வாங்கினீங்க, நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் நான் மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க வேணால் அந்த மாதிரி வாங்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நான் போட்டிருக்க தான் போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து தயவு செஞ்சு யோசித்து நல்ல மாடலாக வாங்குங்க. செயின் வந்து தயவு செஞ்சு நல்ல இதை செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா அது நார்மல் செயின் மாடலில் வாங்கினீங்கன்னா தாலி போடும்போது சத்தியமாக செட் ஆகவே இல்லை. மங்களில் நான் வாங்கினது 2-3 இடத்துல கட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. இது செகண்ட் வந்து மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12% இந்த செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜில் 1% கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நகைச்சீட்டு போட்டிருந்தாங்க. நகைச்சீட்டில் வந்து எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருந்துச்சுன்னா 13.195 கிராம் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. மிச்சம் இருக்கிற கிராமுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும். அந்த வேஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜும் 12% தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க 150 கிராம் மைனஸ் பண்ணியிருக்காங்களாம்.
இது ஒரு கல்லாட்டமாக தான் இருந்துச்சு, சீரியஸாகவே கல்லாட்டமாக தான் இருந்துச்சு. மற்ற ஷாப்லலாம் உண்மையாலுமே நானும் ஜிஆர்டியில் வந்து சீட்டு போட்டு வாங்கியிருக்கேன். அந்த நான் ஒரு ஜிஆர்டியில் 2 பவுன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 பவுன் ஒன்று, அரை பவுன் ஒன்று அப்படின்னு 2 பிரித்து வாங்கும்போது எதில் வந்து கம்மியான வேஸ்டேஜோ அந்த மாதிரி போட்டு தான் அவங்க வந்து பில் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற கிராமுக்கு வந்து அதுலேயுமே அவங்க வந்து பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி தான் தராங்க. இவங்க வந்து இந்த ஆஃபருங்கிற பேரில் வந்துட்டு அதெல்லாம் சுத்தமாகவே நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகிறாங்க. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அதாவது அவங்க அது மைனஸ் பண்ணலைங்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பதில் சொன்ன விதம், அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம், இதோ நம்ம போய் அவங்களுக்கு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஒரு இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை வந்து நம்ம வாங்குவோம், சேர்த்து வச்சு வாங்குகிறோம் இல்லையா? அதுக்குண்டான மரியாதை அவங்க நமக்கு தரணும். ஏன்னா அவங்க கடையில் நம்ம ஒன்றும் போயிட்டு இது பண்ணலை, நம்ம காசு கொடுத்து தான் ஒரு பொருள் வாங்கப்போ காசு கொடுத்து வாங்குறப்போ வந்துட்டு அதுக்குண்டான மரியாதை நமக்கு வேணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மங்கள சத்தியமாலுமே அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் சத்தியமாக மங்கள நான் வந்து சீட்டு போடவே மாட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லலாம் ஜிஎஸ்டி கிடையாது எங்களுக்கு 18%, அதாவது வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்துட்டு கிடையாதுனாலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சீட்டு போட்டு வாங்குகிறோம். சரி, நான் சீட்டு போட்டு நான் இப்போ தாங்க எடுத்து பார்த்தேன், பில்லெல்லாம் எடுத்து பார்த்தேன். பழைய நான் நகையெல்லாம் வாங்குறப்ப காசு கொடுத்து வாங்கினேன் இல்லையா, சீட்டு போடாமல் வாங்கின நகையெல்லாம் எடுத்து பார்க்குறேன். எல்லாமே 12. சாதாரணமாக ஒரு செயினுங்க, ஒரு சும்மா சாதாரண ஒரு செயின், அந்த செயினுக்கே வந்து 12% போட்டிருக்காங்க. 1% கூட கம்மி பண்ணாமல் தான் பில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் மெண்டல் மாதிரி வாங்கி வந்திருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. இது ஒரு கடைன்னு சொல்லி நான் இங்கே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த கடையில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த செயினை வந்து வாங்கினதுக்கு முதல் காரணம் நகையை சீட்டு போட்டுட்டோம். ஸோ நகை சீட்டு போட்டு வேறு வழி இல்லைல்ல, அமௌண்ட்டு தர மாட்டாங்க. ஸோ நகையை வாங்கி தான் ஆகணும். வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இந்த நகையை வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோன்னா 10 ரூபாய்க்கு ஒரு பின்னுக்கு வாங்கினா கூட அந்த பின் வந்து நம்ம அழகாக வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆட்கள் தான் நம்மலாம். இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஒரு நகையை வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சம் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ஒரு ஷாப்பில் வந்து நம்ம நகையை வாங்கிட்டு வரோன்னா அப்படிப்பட்ட ஷாப்புக்கு போய் நம்ம நகை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு எங்களால் தான் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த ஷாப்பில் இருக்கவங்க வந்து தயவு செஞ்சு மேனேஜராக யாராக இருந்தாலுமே வந்துட்டு மேனேஜர் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க. தயவு செஞ்சு கண்காணிங்க. கடை ஓனர்லாம் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பாருங்கள். கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் எப்படி இருக்குது, அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களா, நல்லா இது பண்ணுறாங்களா. நீங்கள் உங்களோட சேல்ஸை மட்டும் பார்க்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் செலுத்துறீங்கன்னா இல்லைனா ரொம்ப நாளாக சர்வே பண்ண முடியாதுங்கிறது என்னோட கருத்துங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு அதாவது ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறீங்க, பண்ணினீங்கன்னு சொல்லுங்கள். இது வெரி வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதுதான் இன்றைக்கி எங்களோட அப்டேட்டுங்க. நன்றி. இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த செயினுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து ஓகேவான்னு சொல்லுங்கள். மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றிகள், வணக்கம்.